தெரிந்த திருக்குறளுக்கு தெரியாத விளக்கம். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றார் துணை. தமிழ் படித்த ஞானிகள், மிகப்பெரிய ப்ரொஃபஸர்லாம் இருக்காங்கள்ல இன்னைக்கு காலேஜில், தமிழ் தமிழ் டீச்சர்லாம் இருக்காங்கள்ல, இந்த குறளுக்கு தவறான விளக்கம் சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த குறளுக்கு உங்களுக்கு தெரிந்த முக்கியமான அர்த்தம் என்ன? அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றார் துணை. தினமும் வேலை செய்டா, தர்மம் செய்டா அப்படின்ட்டார். தினமும் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இருக்க வீணா போட மாட்டானா? வள்ளுவருக்கு தெரியாதா? ஞானி கடவுள் அல்லவா? எல்லாம் எல்லா உலக மக்களும் மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றார் துணை அப்படின்பார். மற்ற எதுவுமே துணை கிடையாது அப்படிங்கிறது. மற்றது என்பது வினைச்சொல் எச்சம், தமிழ் எச்சம் பாருங்க. அந்த இலக்கணத்துக்கு நான் வரல. சரி, எப்படி சார் ஒரு மனுஷன் டெய்லி தர்மம் செய்யணும்? ஏன் இதை வள்ளுவர் வலுத்துக்கிறார்? மற்றது பொன்றுங்கால் பொன்றார் துணைன்றார். இதுக்கு உண்மையான விளக்கம் என்ன? அதாவது, நாம் இறந்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடம்பும் உயிரும் சேர்ந்து இயங்கினால்தான் உலக வாழ்க்கை. இந்த உயிர் பிரிந்து விட்டால் உடம்பு ஜட பொருள், அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருள் எல்லாமே ஜடம்தான். இப்போ இந்த ஆத்மா மட்டும்தான் பயன்பெறுகிறது. ஒருத்தனை அடிக்க சொன்னால் கை அடிக்குது, அதனால் இன்பம் அடைகிறது அல்லது துன்பம் அடைகிறது ஆத்மா. ஒரு சினிமாவுக்கு போகிறோம் சார், 3 மணி நேரம் படத்தை பார்க்குறோம், கண்ணு தான் பார்க்குது, ஆனால் ஆத்மா சந்தோஷம் அடைகிறது. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 சூக்குமை கருவிகள். இதை விட ஆத்மா ஒன்று. இந்த ஆத்மா தான் இதை கருவிகளாக கொண்டு பயன்பெறுகிறது. கண்ணு தானே பார்த்து கண்ணில் சந்தோஷப்படணும் சினிமாவை பார்த்து. நான் சொல்கிறது புரியுங்களா? வாய் தானே சுவைச்சு நல்ல பிரியாணி சாப்பிட்டோம், வாய் தானே சந்தோஷப்படணும். இது புருடன் ஆத்மா, மனிதனுடைய ஆத்மா இருக்கு, அதுதான் சந்தோஷப்படுது. அந்த ஆத்மா தான் பிரிந்து போயிடுது. அதாவது நாம் செய்கிற தர்மம் பாவ புண்ணியமாக மாறும். முதலில் இன்ப துன்பங்களாக மாறும். நான் செய்கிற அறம் நல்வழியில் இருந்தால் பயன் கிடைக்கும், தீவழியில் இருந்தால் கெட்ட கிடைக்கும். பாவ புண்ணியமாக பெறும். இந்த பாவ புண்ணியம் என்ன செய்யும்னா, இறந்து போன ஆத்மா தான் கொண்டு. ஏன்னா நம்ம உடம்பு கருவியை வச்சு தான் எல்லா பயனையும் இந்த ஆத்மா அடையுது. இறந்து போன பிறகு இந்த ஆத்மா அந்த பாவ புண்ணியத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். மறுபிறப்பிலே நீ புண்ணியம் செஞ்சின்னா அதுக்குள்ள நல்பிறப்பு கிடக்கும். அல்லது இந்த பிறவியில் துரோகம் செய்யினா அடுத்த பிறவியில் துன்பம் கிடைக்கும். அதனால தான் ஏழை பணக்காரனா உலகத்தில். எனவே தான் டெய்லி அறம் செய்டா, செஞ்சீங்கன்னா உனக்கு அடுத்த பிறவி இன்பம் கிடைக்கும்.